முத்து நகரான தூத்துக்குடி நகருக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தந்தவர் கோமான் குரூஸ் பர்னாந்து. 1869 ஆண்டு பிறந்த இவர் 1909 ஆண்டில் தூத்துக்குடி நகராட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். அந்த காலத்தில் தூத்துக்குடி மக்கள் கிணற்று நீரையே பயன்படுத்தி வந்தனர். குடிநீருக்கும் சமையலுக்கும் ஆங்காங்கே இருக்கும் கிணறுகளில் உள்ள நீரை வாரி உபயோகித்தனர். இதனால் காலரா, பிளேக் நோய்கள் அவ்வப்போது பரவி ஏராளமானோரின் உயிரை காவு வாங்கியது. இந்த நிலையில் குரூஸ் பர்னாந்து குழாய்கள் அமைத்து தூத்துக்குடி மக்களுக்கு குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார். சுமார் 30 ஆண்டு காலமாக நகரமன்ற உறுப்பினராகவும் 5 முறை நகரமன்ற தலைவராகவும் பதவி வகித்து மக்களுக்காகவே வாழ்ந்த குரூஸ் பர்னாந்து தூத்துக்குடியின் தந்தை என்றே அழைக்கப்படுகிறார். இந்த நிலையில் குரூஸ் பர்னாந்தின் 155வது பிறந்த நாளான நவம்பர் 15ஆம் தேதியன்று அவரது சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனிடையே விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 2 பிரிவினர் ஒரே நேரத்தில் வந்து மாலை அணிவிப்பதில் போட்டி போட்டுக் கொண்டதால் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் சார்பில் ஒரு தரப்பினரும், ஓட்டப்பிடாரம் பொறுப்பாளர் பாலா தலைமையிலான ஒரு தரப்பினரும் மாலையோடு வந்தனர். அப்போது ஒரு பிரிவினர் நிரந்தர மாவட்ட செயலாளர் பாலா வாழ்க வாழ்க என கோஷமிட்டதால் மற்றொரு தரப்பினர் கோபமடைந்தனர். அதெப்படி நிரந்தர மாவட்ட செயலாளர் என கூறலாம், பாலாவுக்கு பிறகு யாரும் வரக்கூடாதா என மற்றொரு தரப்பினர் முணுமுணுத்தனர். இதை கவனித்த போலீசார் உடனடியாக தாவேகாவினரை கலைந்து போக செல்லுமாறு உத்தரவிட்டனர். கட்சி தொடங்கி 1 வருடம் கூட நிறைவடையாத நிலையில் அதற்குள் மாவட்ட செயலாளர் பதவிக்கு இருதரப்பினரிடையே போட்டி ஏற்பட்டிருப்பது தூத்துக்குடியில் பரபரப்பாக பேசப்பட்டது.